வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு. மதியானத்துக்கு என்ன சமைக்கணும் தெரியலையே. ஏதோ சமைக்கிறது கூட பெரிய வேலையா தெரியல. ஆனா டெய்லி என்னத்த சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது கூட மண்டையே பிச்சுக்கும் போல இருக்கு. ஏமோய் என்ன பண்ற? எந்திரிச்சு வந்துட்டியாடி? பல்லத்தையும் காப்பி ஊத்தி தரேன். பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கேன். மூத்தவ என்ன இன்னுமே கிடந்து உறங்குறா? ஏமோ நானும் எந்திரிச்சு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். வந்துட்டியாடி? இரி வா. ஏமா இன்னைக்கு என்ன டிஃபனு? இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் டி. தொட்டுக்கு என்னம்மா? தேங்காய் திருவி வச்சிருக்கேன், சட்னி அரைச்சு தரேன். எம்மா சட்னியா? சாம்பார் ஏதாவது வைக்கலாம்ல? டெய்லி மட்டும் சாம்பார் வச்சுட்டீங்க. அதே வாய்வு தான். ஒரு நாள் சாம்பார்னா ஒரு நாள் சட்னி அரைச்சு வைக்க வேண்டியதான். மதியானத்துக்கு என்னம்மா? என்ன சமைக்கனே தெரியல மதியானத்துக்கு. ஒரு ரோசனையும் வர மாட்டேங்குது. ஏமா உருண்டை குழம்பு வைக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு நீ வச்சு. உருண்டை குழம்புக்கு கடலை பருப்பெல்லாம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை அரைச்சி உருண்டை பிடிக்கணும். நீங்களும் இன்னும் 1 மணி நேரத்துல காலேஜுக்கு கிளம்பி வந்து நிப்பீங்க. அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? எம்மோ எப்ப புளியோதரை போட்டுதா? புளிச்சாதான் சீக்கிரம் கிண்டிடலாம். ஆனா வேற கடலை இல்லையா வீட்டுல? ஏமா வெஜிடபிள் பிரியாணி போட்டு தரியாமா? அதுக்கு நைட்டே பட்டாணி ஊற போட்டுருக்கணும். அப்புறம் இந்த கறி மாதிரி கிடக்குமே, அது என்னது? மீல் மேக்கரு. அது வீட்டுல இல்ல. பீன்ஸ் இல்ல, கேரட் மட்டும் கிடக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு நேரம் ஆகும். வேணாம் டி, வேற ஏதாவது சொல்லுங்க. வேற சொல்லுனா என்ன குழம்புமா இருக்கு? புளி குழம்பே வெயி போ. நேத்தும் புளி குழம்பு தானே மக்களே வச்சேன். ஒண்ணு வேண்டாம், நீயே ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பல, அதையே செய். முதல்ல எங்களுக்கு 2 பேருக்கு காபி கொண்டு வந்து தா. ஏமா இது பண்றியா? சோனிமோ நீ அமைதியா இரு. நம்ம இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான்னு வாயை திறந்து கேட்போம். அம்மா இது இல்ல அது இல்லம்பா. எதுக்கு வம்பு? பேசாட்டியே இருந்துட்டு போயிருவோம். இப்ப அம்மா கிட்ட என்ன வைக்க போறேன்னு கேளு. இலைய வச்சுக்கிட்டு ஏம்டி நீங்க 2 பேரும் காதை கடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்க சீக்ரெட். ஏமோ இப்ப நீ என்ன சமைக்க போற? ரசத்தை வச்சு பேசாட்டி கேரட் பொரியல் வச்சிடலான்னு பாக்கேன் டி. கேரட் வேற வாங்கி போட்டது அப்படியே கிடக்கு. அதை வம்பா போறதுக்குள்ளேயும் வச்சு காலி பண்ணுவோம். எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? அம்மா இந்த ரசத்துக்கும் கேரட் பொரியலுக்கும் தான் இவ்வளவு பில்ட் பண்ணியோ? போமா அங்கிட்டு. அதானே, இன்னொரு வாட்டி நான் என்ன சமைக்க ஏது சமைக்கன்னு எங்கள்கிட்ட வந்து கேளு, அப்புறம் தான் இருக்கு. பாத்தியா சோனிமோ, நான் சொன்னோம்ல அம்மாவே இததான் செய்யணும் யோசிச்சு வச்சிருப்பா. இதுல என்ன சமைக்கிறதுன்னு தெரியாத மாதிரியே நம்ம கிட்ட வந்து ஒண்ணா கேட்டு அப்புறம் அது இல்ல இது இல்ல நம்ம வாயை புடுங்கறா பாரு. நீ சரியான ஆளுதாமோ? ஏடிகளா, உண்மைக்குமே என்ன சமைக்கன்னு தெரியாம யோசனையில தான் உட்கார்ந்து இருந்தேன். உங்கள 2 பேர்கிட்டயும் கேட்டா நீங்க வீட்ல இல்லாத பொருளா செய்ய சொல்றீங்க. அதுக்கு இப்ப நான் எங்க போவேன்? 1 மணி நேரத்துல சமைச்சு உங்க 2 பேருக்கு டிபன் பாக்ஸ்ல அடைச்சு தரணும். கடையில போய் வாங்கிட்டு வரது கூட நேரம் இல்ல. சும்மா போங்கிட்டீங்களா? இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாளுவோம். இருங்க காபி கொண்டு வரேன். நீ முதல்ல கையில வச்சிருக்க காப்பியை குடிமா, குடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வா. நான் அதுக்கட்டி போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி மக்களே போ, நீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி குடிக்கணும். நமக்கு ஐவனத்தை காட்டி நற்குணம் நிறைந்த டீயை போட்டாச்சு. டீயை குடிச்சாதான் காலையில கண்ணே முழிக்க முடியுது. டீ இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதேவோ. ஏ அப்பா, எனக்கு பிடிச்ச சாங் சின்ன பொண்ணு, அதை இப்படி கொலை பண்றிய? ஹரி, அப்ப நான் பாடுறது உங்களுக்கு பிடிக்கலையோ? இல்லம்மா, நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? ஒரு சிங்கரை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? யாரு சின்ன பொண்ணு சிங்கரு? வேற யாரு? நான் தான். போதுமா, முடியல. இருங்க வாரேன். உங்க கூட ஒரு டூயட் சாங் பாடுறேன். என்ன சின்ன பொண்ணு செய்யற? பண்ணாதே நீ என்ன மக்காரு, பக்கத்திலே வந்து உட்காரு, ஒரு பூவில் பல வாசம் உலகத்தில் இருக்காதே, இருந்தாலும் அவையாவும் உன போல மணக்காதே. ஏமியா மியா மீசக்காரா, புட்டி பாலதான் ஊட்டி விடவா பூனைக்குட்டிக்கே பேபி. ஹே துள்ளி ஓடும் மீனு தூண்டி போடுவேனே, புள்ளி வச்ச மானே கோலம் போடுவேனே, கூடக்குள்ள நான்தான் கொக்கரக்கோ நீதான், ஊசி வெடி நான்தான் ஊதுவத்தி நீதான். I for you, you for me, Sendaka, tsunami. You for me, I for you, Sendaka, I love you. எங்க டீ எப்படி இருக்கு? இந்த டீயும் உன்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்கு சின்ன பொண்ணு. போங்க ஹரி. உண்மையை தாண்டி சொல்றேன்.
2 பேரும் இப்படி தனியா இருந்து டீ குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா சின்ன பொண்ணு. சரி குடிங்க. ஏ உமா எப்படி இருக்க? வாங்க அம்புஜக்கா, லட்சுமி அக்கா. நல்லா இருக்கேன். வயிறு நல்ல பெருசாயிட்டு உமா. எனக்கு என்னவோ ஆம்பளை பையனா தான் இருப்பான்னு நினைக்கேன். ஆமா, கழுத்தும் கருப்பா இருக்கு, ஆம்பளை பையனா தான் இருப்பான். அப்படியாக்கா? இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாவளோ? ஆமா உமா, அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருந்தா சொல்லுவாவோ. ஏக்கா இருந்துக்கங்க, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். எம்மா எம்மா. ஏம்டி கிடந்து அலற? அம்புஜோ லட்சுமி வாங்கம்மா. என்ன மேகலாக்கா கூப்பிட்டு விட்டீங்களாமே? எல்லாம் உமாளுக்கு வளகாப்பு பத்தி பேசுறதுக்கு தான். இன்னும் டெலிவரிக்கு 3 வாரம் தான் இருக்கு. அதுக்காட்டியும் வளகாப்ப முடிச்சிருவோன்னு தான் பாக்கேன். அதான் உங்ககிட்ட எப்படி பண்ணலாம் என்னன்னு கேட்கதாம கூப்பிட்டு விட்டேன். விறுவிறுன்னு ஓடிட்ட நாள்லாம் நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கீங்களாக்கா? இந்த வாரத்துக்குள்ள செஞ்சிடலாம். வர ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளா தான் இருக்கு. அப்ப வளகாப்பு வச்சிருவோமா? ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் லீவ்ல வீட்ல தான் இருப்பாவோ. அப்ப அப்பவே செஞ்சிடலாம்க்கா. அதான் நானும் யோசிச்சேன். வந்துட்டோம். ஏட்டி உம்மி, அவசரமா கூப்பிட்டு விட்டியே, என்னட்டி வச்சிருக்க? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா தான் கூப்பிட்டு விட்டாவ. அப்ப நீ கூப்பிடல அப்படிதானே? நான் நினைச்சேன் உமாவை பார்க்க வரவளும் பண்டை வாங்கிட்டு வருவாவல்ல, எப்படி எனக்குன்னு எடுத்து வச்சிருப்ப, அதை தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் ஒரே தீவன நினைப்பு தான் என்ன சின்ன பொண்ணு? டெஃபினெட்லி. அதை விட வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? உமாளுக்கு காப்பு போட போறோம், அதாம பேச கூப்பிட்டேன். போடே உமா, உனக்கு வளகாப்பா? ஆமா சின்ன பொண்ணு, இது எத்தனை வருஷம் கனவு எனக்கு. போடு, செம்மையா இருக்கும். எல்லாரும் இருங்கம்மா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மேகலக்கா எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வரையிலேயே சாப்பிட்டு தான் வந்தேன். எனக்கும் வேணாம்க்கா. சின்ன பொண்ணு கீதா உங்களுக்காக எடுத்துட்டு வரேம்மா. கண்டிப்பாக்கா, நாங்க எதுவும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம்ல, அத பேசி முடிச்சிட்டு போவையில குடிச்சிட்டு போறோம். சரிம்மா வாங்க உட்காருங்க. உமா, என்ன உமாவே என்ன சொல்றான்? என் மவன் பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவான்னு நினைக்கேன் சின்ன பொண்ணு. வயித்துல கடந்து எத்திக்கிட்டே கிடக்கான். நல்ல இதெல்லாம் அனுபவிச்சுக்கோமா. குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ஆமா கீதாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவ்வளவு நாளா என் வயிற்றுக்குள்ளேயே கிடந்தானே, இன்னும் 3 வாரத்துல வெளியில வந்துருவான். ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. அப்புறம் என்ன கையில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உன் மவனை. மேகலாக்கா, சாப்பாடுலாம் நம்மளே ரெடி பண்ணணுமா இல்ல ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? என் மருமவன் ஆர்டரே கொடுத்துட்டாருமா. சமையலுக்கு ஆளை விட்டு செய்யறதா இருந்தாலும் சாமான் வாங்கணும், பொருள் எடுக்கணும், ஆளை பிடிக்கணும், அங்கேயும் ஒரு ஆள் நின்று வேலை பார்க்கணும். அதனால அதெல்லாம் வேண்டாம், ஆர்டரே கொடுத்துருவோம் அப்படின்னு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்டாரு. அது சரிதான், இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்காட்டியும் எல்லாம் ரெடி பண்ண முடியாதுல்ல. ஆமாம்மா, அதனால ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்ன சாமான் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை காட்டுறேன், நீங்களும் பாருங்க. நான் ஏதாவது எழுதாம விட்டுருந்தோம்னா அதில் சேர்த்துக்கங்கம்மா. ஆமா, கடைகளுக்குலாம் எப்ப போகணும்க்கா? உமாளுக்கு வளையல் வாங்கணும், அப்ப வர ஆளுகளுக்குலாம் கொடுக்கறதுக்கு வளையல் வேணும்ல. போவோம் கீதா, சாயங்காலம் நேரம் கிடைச்சா வாங்கம்மா. நேரம் கிடைச்சா என்ன, நேரம் கிடைச்சா எப்ப வரணும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு தக்கன ரெடி ஆகி வாரோம். அதானே, என்னென்ன செய்யணுமோ சொல்லுங்க. நாங்க 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒண்ணா எடுத்து செஞ்சிட மாட்டோமா? பரவாயில்ல, உமாளுக்காவது இப்படி ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காவோ. எங்க ஊர்லலாம் நான் வீட்டை விட்டே வெளியில போக மாட்டேன். அக்கம் பக்கத்துல பேசுவாவோ, ஆனா இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் வந்து இருக்க மாட்டாவோமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் உமா கூட இருக்க போய் தான் எனக்கு அங்க ஊர்ல கவலை இல்லாம இருக்க முடியுது. இல்லைன்னா மாவ என்ன செய்வாளோ ஏது செய்வாளோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க மேகலக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பிள்ளை பிறந்தாலும் கூட மட்டும் ஒத்தாசையா தான் வந்து நிப்போம். நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரி லட்சுமி, ரொம்ப சந்தோஷம். அப்ப காப்பு போட்டு உமா வீட்டுக்கு கூட்டு போயிருவீங்களோ? அதெல்லாம் இல்ல கீதாக்கா, நான் இங்கதான் இருப்பேன். இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல தானக்கா காட்டிட்டு இருக்கோம். அங்க ஊர்ல இந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது, அதனால நாங்க இங்கதான் இருப்போம். நல்லதா போச்சு உமா. ஒரே டாக்டர் கிட்ட தான் காட்டணும் உமா. அவியலுக்கு தான் உன் உடம்பு எப்படி இருக்கு, நீ என்ன கண்டிஷன்ல இருக்க அப்படின்னு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பிரசவம் பாப்பாவோ. நீ இங்கேயே இருக்கிறது தான் நல்லது. சின்ன பொண்ணு, உங்க ஆச்சிக்கு என்ன செய்யுது? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சளி பிடிச்சிருக்குக்கா, ஒரு வாரமா சளியை அப்படியே வச்சிட்டு இருந்திருக்கா. அது முத்தி போய் நெஞ்சில போய் சளி நிறைய அடைச்சிக்கிட்டு. நாட்டுக்கோழி சூப்பு, ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தா கேட்கும் சின்ன பொண்ணு. அப்படியா? சரி, எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஆமா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. நாட்டுக்கோழி சூப்பு வச்சு கொடுத்தனு வையேன், சளி உடனே இறங்கிரும். நிறைய மிளகு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு கொடுக்கணும். சரிக்கா. உமா, உடம்ப பாத்துக்க, நல்லா சாப்பிடு. ஆமா உமா, நல்லா சாப்பிடு. வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நட, தண்ணி நிறைய குடி. சரிக்கா. மேகலக்கா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்னம்மா இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, உடனே கிளம்புறீங்க? காப்பி ஏதாவது போட்டு தரனே? வேண்டாம் மேகலக்கா, சாயங்காலம் நீங்க கடைக்கு வேற போகணுங்களா, அதனால வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சு வச்சுட்டு வாரோம். துணியை வேற ஊற வச்சிருந்தேன், துவைச்சு காய போட்டேன்னு வைங்களேன்.
ஓரளவுக்கு 4 மணிக்குள்ள வேலையை முடிச்சிருவேன், முடிச்சு வச்சுட்டு வாரேன். ஆமா மேகலக்கா, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாரோம், கிளம்புறோம். ஆ சரிம்மா. சின்ன பொண்ணு நீ இப்பதானே வந்த, இரு நான் போயிட்டு வரேன். ஆட்டுங்க. இங்க இருங்கம்மா, அடுப்புல டீ வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். போங்கக்கா, நாங்க டீ குடிச்சிட்டு தான் போவோம், வருத்தப்படாதீங்க. ஏன் 4 முடி இப்ப அவிய உங்ககிட்ட வருத்தப்படுறேன்னு சொன்னாவளாக்கும். இதெல்லாம் சும்மா சின்ன பொண்ணு, எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். ஏன் உமா நீ என்ன நின்னுக்கிட்டே இருக்க? அதான் சேர் போட்டுருக்காவளா, போய் உட்காரு. உட்காந்துட்டு எந்திக்க முடியல சின்ன பொண்ணு, நான் பாட்டுக்கு நின்னுக்கிறேன். காலெல்லாம் வலிக்கு உட்காந்தா. உமாக்கு பாப்பாலாம் வந்ததுக்கு அப்புறம் எங்களெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன், அப்படிதானே உமா? இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சிருச்சு சின்ன பொண்ணு. குழந்தைய பெத்து போட்டுட்டு உங்க கூட ஊர் சுத்த வந்துருவோம் டி. அப்படி போடு. நானும் உமா மாறிட்டாலும் நினைச்சேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி குறுக்கலாம் குடஞ்சிக்கிட்டு வருது. நான் கட்டில போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன். டெலிவரி டேட்டு கிட்ட நெருங்கிட்டே இருக்குல்ல உமா, அதான் இப்படி இருக்கும். வா மெதுவா போ. என்ன ஆயிட்டு உமாளுக்கு? இருந்தாப்லயே குறுக்கு வலிக்குன்னு போறா. ஒருவேளை பிள்ளை பெத்தா இப்படிலாம் இருக்கும் போல. 4 முடி உமாளுக்கு ரொம்பவா வலிக்கு? 9 மாசம் ஆயிட்டுலட்டி, வலியெல்லாம் இருக்கதான் செய்யும். ரொம்ப கஷ்டம் பாத்தீங்களாக்கா? பிள்ளை பெக்கிறதுனா அப்ப ஈஸி நினைச்சிட்டு இருக்கியோ? இந்த வலியெல்லாம் சும்மாதான், இனிமேதான் இருக்கு மெயின் பிக்சரு. டெலிவரி பெயின்லாம் வந்துருச்சுன்னா தாங்க முடியாது, காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போயிரும். அதான் நாளா 2வது பிள்ளை பெத்துக்கிறதுக்கே பயந்து போய் இருக்கேன். என்ன 4 முடி இப்படிலாம் பயம் காட்டுறீங்க? வயிற்றுல புளிய கரைக்கி வாயை மூடுங்க செத்த நேரம். ஆமா, உனைய பயம் காட்டுறதுக்கு எனக்கு ஆசை பாரு. உண்மையை நம்பி சொல்றேன், வலிக்கதான் செய்யும். அதுக்குன்னு பிள்ளை பெத்துக்காம இருக்க முடியுமா? டெலிவரி முடிஞ்ச உடனே நம்ம பிள்ளை முகத்தை பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் பறந்து போயிரும். அப்படியாக்கா? இப்படியே இன்னொரு ஆள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு நீயே ஒரு பிள்ளையை பெத்துக்கலாம்லாட்டி. பாரு, உன் புருஷ வேலைக்கு போய் ஒத்தையில கிடக்க வீட்டுல, இதே உனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல. அதை பாத்துக்கிட்டு அது கூட விளையாடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அட போங்கம்மா, முதல்ல லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு தான் பிள்ளைய பெத்துக்கணும். சின்ன பொண்ணு, இதுக்கும் மேல உனக்கு என்னடி என்ஜாய் பண்ணணும்? அது உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுக்குதாக்கா. என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க? உங்க மாவனை கூப்பிடுங்க, போவோம். நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா வடிவு? இப்பதான் அந்த சம்மதம் நின்றுருக்கு, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு சம்மதம் பேச போறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சுத்த அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. நம்ம ஜோசியக்காரர் நல்ல பெரிய எடுத்து சம்மதமா பார்த்து கொண்டு வந்திருக்காரு. பொண்ணுக்கு அப்ப ஏதோ பிசினஸ் பண்றாவலாம். நம்ம சக்தி வெளிநாட்டுக்கே போக வேண்டாம், அந்த பிசினஸே எடுத்து நடத்திக்கலாமா. ஒருத்தனுக்கு இதை விட வேற என்ன வேணும்? பொண்ணு அழகா லட்டு போல இருக்கும். அவ வேற ஒரு பிள்ளைய விரும்புறான்னு தெரியுது, தெரிஞ்சுமே இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கணுமா வடிவு? சின்ன பையன் வயசு கோளாறுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணதான் செய்வான். பெத்தவையே நம்மளுக்கு கிடையாது அந்த அனுபவம். நம்ம தான் மண்டையில கொட்டி இதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நீங்களே இப்படி அறிவு கட்டத்தனமா பேசுனீங்கன்னா அப்ப நம்ம மவன் இன்னும் நம்ம தலைமையில ஏறிதான் ஆடுவான். அங்க பாரு, உன் மவனே வந்துட்டான். எதுனாலும் நீ அவன்கிட்டயே பேசிக்கோ. என்னப்பா கோவிலுக்கு கிளம்பியாச்சா? கோவிலுக்கு இல்லையா, ஒரு பெரிய இடத்து சம்மதம் கிடைச்சிருக்கு. வா போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிக்கலாம், சரி பிடிக்கலனா வந்துருவோம். வேற என்ன? கல்யாணம் பண்ண போறது நான் தானே, இல்ல உங்களுக்கு சம்மதம் பேச போறீங்களா? ஏல என்ன ஓவரா பேசுற? வாய் ரொம்ப நீளுது, வாயை அடக்கி பேசு. யார பத்தி என்ன கேட்டுட்டு இருக்க? பின்ன என்ன ஆவுனா உங்க இஷ்டத்துக்கு தட்டு தூக்கிட்டு கிளம்பிடுறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு வேணும்னே இப்படி பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு சக்தி, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எந்த பெத்தவையாவது தான் பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாவளா? அதான் நீங்க நினைக்கிறீங்களே, அது போதாதா? ஏம்ல என் மனசை இப்படி நோகடிக்க? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? பெரிய இடத்து சம்மதமா பேசி முடிச்சிருக்கேன், இது ஒரு தப்பா? பொண்ணுக்கு அப்பா பிசினஸ் பண்றாவலாம், அதுல உனையும் சேர்த்துக்குவாவோ. நீ ஃபாரின் கூட போவேனா, அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு இங்க நல்ல ராஜா மாதிரி இருக்கலாமே. ஓ, அவங்க பிசினஸ் பண்ணா நான் உங்க பொண்ணை கட்டிக்கணுமோ? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை இல்லையா? வேலையை வச்சு ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னா நான் என்ன கையால் ஆகாதவனவா போயிட்டேன்? என்ன சக்தி இதெல்லாம்? அம்மைக்கிட்ட வந்து புதுசு புதுசா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து பேசுற? யாரும் எனக்கு சொல்லி கொடுத்து பேசல, என்னைய அப்படி பேச வைக்கிறீங்க நீங்க. கல்யாணம் ஒண்ணு பண்ணா நான் காரணியாவ தான் பண்ணுவேன். முடிஞ்சா அவங்க வீட்டுல போய் சம்மதம் பேசுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு நான் இப்படியே இருந்துட்டு போறேன், விட்டுருங்க என்னைய. உங்க மாவன் எப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றானே, அதையே ஏன் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க? வீடு வடிவு தண்டபணி வீட்டுல போய் வேணா பொண்ணு கேட்டு வருவோமா? ஓ, உங்களுக்கு இந்த நினைப்பெல்லாம் இருக்கோ? எல்லாரும் சேர்ந்து என்னை கிறுக்கியா ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பெத்த பிள்ளை கட்டின புருஷன்னு பார்க்க மாட்டேன். சோத்துல வெஸ்ட் கலந்து கொடுத்துருவேன், பாத்துக்கிடுங்க. இனிமே இந்த வீட்டுல சாப்பிட்டதுன்னு நீயே பொங்கி நீயே கொட்டிக்க. ஆளை விடுமா தாயே.
யோ மனுஷா பொண்ணு பார்க்க வாரம் எங்க போறீரு? உனக்கு பொண்ணை பார்க்கணும்னா நீயே போய் பார்த்து நீயே கட்டிக்க. எங்களை இம்சை பண்ணிட்டு அலையாத. என் மவனை தான் வசிய வச்சு மயக்கிட்டான்னு பார்த்தா என் புருஷனும்ல அவ பக்கம் போறான். விடக்கூடாது, இதை இத்தோட முறிச்சு விடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.